1 கொரிந்தியர் 8:11. பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. பலவீனமுள்ள சகோதரன், பைபிள் சரியாக தெரியல, சரியாக புரியலை. சிலர் எல்லாத்தையும் தப்புன்ட்டு கிடப்பாங்க. வியாதிக்காக ஜெபம் பண்ணுறது தப்புன்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறது தப்புன்றாங்க, வெளிப்படுத்தல் சொல்கிறது தப்புன்றாங்க, அந்நிய பாஷை பேசினா தப்புன்றாங்க, அற்புதத்துக்காக ஜெபிச்சா தப்புன்றாங்க. அவங்களாம் பலவீனமானவங்க தான். அனுபவம் இருக்கலாம், வேத அறிவு இருக்கலாம், பலவீனமானவங்க தான். அது தப்பு, இது தப்பு. ஆனால் அவர்களையும் நாம் அரவணைத்து தான் செல்ல வேண்டும். அற்புதங்களை நம்பாதவங்க இருக்காங்க. அதே போல் ஆவியில் நிறைந்து செய்யப்படுகிற ஆராதனையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்காங்க. அவங்களும் பலவீனமானவர்கள். இப்படி தான் ஜெபம் பண்ணணும், முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணணும், இப்படி தான் ஜெபம் பண்ணணும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. அவங்களும் பலவீனமாக இருக்கும். வேதத்தில் நின்று கொண்டு ஜபிக்கிறது இருக்குது, உட்கார்ந்து கொண்டு ஜபிக்கிறது இருக்குது. வேதத்தில் அதுக்கெல்லாம் இடம் இருக்குது. இந்த பலவீனமானவர்களை நம்ம ஒதுக்கிடக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்து அவர்களுக்காகவும் மரித்திருக்கிறார். கிறிஸ்து எனக்காக உயிரை கொடுத்தார் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு நாம் நன்றியாக இருக்கிறோம். அதை நினச்சி அழுகுறோம், அதை நினச்சி கண்ணீர் வடிக்கிறோம். கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்போது அவர் எனக்காக உயிரை கொடுத்தார் என்பதை நினைக்கிறோம். எனக்காக ஒருத்தனும் உயிரை கொடுக்க மாட்டான். என் உயிரை வேணால் எடுப்பானே தவிர எனக்காக எவனும் உயிரை கொடுக்க மாட்டான். என் பெத்த தாய் தகப்பன் கூட எனக்காக உயிரை கொடுக்கல. என் உடன்பிறப்போ என் நண்பனோ எனக்காக உயிரை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு உயிரை கொடுத்தார். அதை நம்ம உணர்கிறோம், கண் கலங்குறோம், நன்றி செலுத்துகிறோம். அதுக்காக தான் நம்ம வாழ்க்கையை அவர் எனக்காக உயிரை கொடுத்தார் என்கிற காரியம்தான் மையப்புள்ளி. நம்மையே அவருக்கு அர்ப்பணித்ததற்கான மையப்புள்ளி. ஆனால் இன்னொன்னையும் மறந்துடக்கூடாது. அவர் எனக்காக மட்டும் மரிக்கலை, எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். சிலர் மற்றவங்களை தனக்கு பிரியமான நபரிடத்தில் நெருங்க விட மாட்டாங்க. அதை பொசசிவ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில். உடைமை உணர்வு. அதாவது நான் தான் அவருக்கு க்ளோஸாக இருக்கணும், என்ன தான் அவருக்கு பிடிக்கும், உன்னெல்லாம் ரொம்ப பிடிக்காதியா? ஆமாம், அப்படி நினச்சிட்டு இருக்கிற, அப்படி சொல்வதில் சந்தோஷப்படுகிற எத்தனை பேர் இருக்காங்க. ஏசப்பாவுக்கு நான் செல்ல பிள்ளை, ஏசப்பா எனக்கு தான் என்ன மேலே ரொம்ப விசேஷ அன்பு வச்சிருக்கிறார். சிலர் மேலே அவர் பிரியமாக இருக்கார். அதுக்கு காரணம் அவர்களுடைய வாழ்வு தான். நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் சிலர் தான் பிரியமான பிள்ளைகள். அந்த காரியம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாருக்காகவும் கிறிஸ்து மரித்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மதவாதி நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டா, இப்போ எஃப்சிஆரியே சட்டம் கொண்டு வரான். கிறிஸ்தவம் என்கிற அந்த ஸ்தாபன அமைப்பை அழிக்க வேண்டும் என்கிற ஆமானை போல, அது ஆமானுடைய ஆவி. அது சட்டத்தை கொண்டாந்து இப்போ சட்டத்தை தள்ளி போட்டிருக்காங்க, எதிர்கட்சிகள் எதிர்த்ததுனால. வெளிநாட்டு பணம் வருவதை ஏறக்குறைய தடை செய்து விட்டார்கள். வெளிநாட்டு பணம் கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு மட்டுமா வருது? மதவாத இயக்கத்துக்கும் கூட தான் வெளிநாட்டு பணம் வருது. மத சார்பற்ற, உதாரணத்துக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் டெல்லியில் இருக்கிறது, அதுக்கு தான் வெளிநாட்டு நிதி வருகுது. அதுக்கு தான் எஃப்சிஆர்ஏ இருக்குது. கிறிஸ்தவத்துக்கு வருகிற பணத்தையும் கிறிஸ்தவம் அல்லாதவர்களுக்கு வர பணத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா வெளிநாட்டு நிதி கிறிஸ்தவர்களுக்கு குறைவு தான். இப்போ அந்த மற்றவங்கெல்லாம் அதை உண்மையாக பயன்படுத்துகிறாங்களா இல்லையா தெரியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் அந்த உண்மையை மருத்துவ பணி, கல்வி பணி, சபைகளுக்கு ஊழியத்துக்கு வருவது ரொம்ப குறைவு தான். அதை அந்த நாட்களில், அந்த காலத்தில் வந்திருக்கலாம். அந்த சட்டத்தில் என்ன சொல்லுது? வெளிநாட்டு உதவியால் ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருந்தால், ஒரு சொத்து வாங்கப்பட்டிருந்தால், அந்த சொத்தை அரசாங்கம் நியமிக்கிற ஒரு குழுவின் அதிகாரத்திற்கு கீழே கொண்டு வருவோம். அந்த குழு நினச்சா அந்த சொத்தை விற்கலாம், இந்த சொத்தை எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுத்துடலாம். அவங்களுடைய அதிகாரத்தில் தான் இருக்கும். அது ஒரு ஆலயமாக இருந்தால், வெளிநாட்டு உதவியால், அது ஒரு பள்ளிக்கூடமாக, ஒரு மருத்துவமனையாக, ஒரு யாருக்கு வேணால் எடுத்து கொடுக்கலாம், ஒரு மதவாத அமைப்புக்கு கூட எடுத்து கொடுத்துடலாம். அதை அரசாங்கத்துக்கோ மற்றவர்கள் யாருக்கு வேணால் எடுத்து கொடுத்துடலாம், வித்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு குழுவை, ஒரு அமைப்பை அரசாங்கம் நியமிக்கும். டிசைனைட்டட் அத்தாரிட்டி என்று அதை சட்டத்தில் சொல்கிறாங்க. ஒரு மதவாத அமைப்புக்கு கூட எடுத்து கொடுத்துடலாம். ஒரு மருத்துவமனையை எடுத்துக்கலாம், ஒரு கிறிஸ்தவ மருத்துவமனையை, ஒரு கிறிஸ்தவ கல்வி கூடத்தை எடுத்துக்கலாம், ஒரு கிறிஸ்தவ சமூக அமைப்பை எடுத்துக்கலாம்.
ஒரு சதித்திட்டம் தீட்டி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். ஆமானுடைய சதித்திட்டம். அப்படிப்பட்ட மதவாதிகள் தான் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சதித்திட்டம், அப்படிப்பட்டவர்களை நம்ம நேசிக்கணும். அவர்களுக்காகவும் இயேசு மரித்தார். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த சட்டம் வராதபடி நம்ம ஜெபிப்போம். அதை கொண்டு வருகிறவர்களோடு ஆண்டவர் பேச, ஆமானை முறியடித்தது போல கர்த்தர் அவர்களை முறியடிக்க நம்ம ஜெபிப்போம். இப்போ ஏறக்குறைய வெளிநாட்டு நிதியை நிறுத்திட்டாங்க. ஏறக்குறைய அதை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கணும். அநேகருக்கு புதுப்பிக்காமல் விட்டு விட்டார்கள். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அப்படிப்பட்டவர்களுக்காகவும் கிறிஸ்து மரித்த அந்த மதவாதிகள் இருக்காங்களே, அவர்களுக்காகவும் கிறிஸ்து மரித்தார் என்கிறத மறந்துடக்கூடாது. அவங்களும் ரட்சிக்கப்படணும். அதுதான் 1 தீமோத்தேயு சொல்கிறது. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, எல்லா மனுஷருக்காகவும் அவர் மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து அவரே. மற்ற மார்க்கத்தை சார்ந்தவர்கள், கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்கள், கிறிஸ்தவத்தையே முழு மூச்சாக பகைத்து கிறிஸ்தவத்தையே அழிக்க வேண்டும். 12 மாநிலங்களிலே மதமாற்ற தடை சட்டம் 13வது மாநிலத்திலும் இப்போ ஏற்றிவிட்டார்கள். அந்த சட்டங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மனித தன்மையற்ற சட்டங்கள். மனித தன்மை இல்லாதவர்கள் தான் அப்படி சட்டத்தெல்லாம் யோசிக்க முடியும். வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 12 அந்த யாரையும் கட்டாயப்படுத்தி மத மாற்றம் செய்யக்கூடாது என்கிற கருத்தை நான் 100க்கு 100 வரவேற்கிறேன். யாரையாவது கட்டாயப்படுத்தி மத மாற்றம் செய்ய முடியுமா? நம்ம செய்கிறது மத மாற்றமா? நம்ம ஆண்டவரை பற்றி சொல்கிறோம். நம்ம மனதை மாற்றுகிறோம், மனிதனை மாற்றுகிறோம், மதத்தை மாற்றுவதில்லை. மதத்தை மாற்றி ஒரு பிரயோஜனம் இல்லை. பேர் வேணா மாறும், தோற்றம் வேணா மாறும், மற்றபடி ஒன்றும் மாறாது. மதத்தை மாற்றி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருவனை மதம் மாற்றுவது என்பதும் அது சாத்தியம் இல்லை, ஏறக்குறைய சாத்தியம் இல்லை. சுவிசேஷத்தை சொல்லுகிறோம், அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான், அவன் மாறுகிறான், அவன் வாழ்க்கை மாறுகிறது, அவன் மனது மாறுகிறது. அப்படிப்பட்டவர்களை நம்ம நேசிக்கணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட மனித தன்மை இல்லாமல் சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களையே நம்ம நேசிக்கணும். அவர்களுக்காகவும் இந்த மதவாதிகளுக்காகவும் இப்படிப்பட்ட சட்டத்தை யோசித்து தீட்டி நம்மை குறிவைத்து, கிறிஸ்தவர்களை குறிவைத்து அவர்களை சிறையிலே அடைத்து ஒரு கூட்டத்தை திரட்டி கொண்டு வந்து அவர்களை அடித்து கிறிஸ்தவ சபை ஆராதனைக்குள்ளே நுழைந்து வட இந்தியாவில் எத்தனை இடத்துல அது நடந்திருக்கிறது. அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவங்க அரசாங்கத்திட்ட தானே புகார் சொல்லணும். அப்படியே மதமாற்றம் நடந்தாலும் அரசாங்கத்துக்கிட்ட தானே புகார் சொல்லணும். அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? போலீஸ் அவர்களுக்கு வட இந்தியாவில் இந்த மதவாத கட்சி ஆளுகிற மாநிலங்களில் போலீஸ் உடந்த அவங்க போலீஸ் முன்னிலையிலே கிறிஸ்தவர்களை, பெண்களை தாக்குறாங்க. போலீஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அவர்களுக்காகவும் அந்த போலீஸ்காரர்களுக்காகவும் கிறிஸ்து மரித்தார். அந்த மதவாத கும்பலுக்காகவும் கிறிஸ்து மரித்தார். இந்த கிறிஸ்துவத்தை அழித்துவிட வேண்டும், கிறிஸ்தவர்களை அழித்துவிட வேண்டும் என்று சட்டம் தீட்டி திட்டம் தீட்டி செயல்படுகிறார்களே, அவர்களுக்காகவும் கிறிஸ்து மரித்தார். அதை நம்ம மறந்தே போயிடக்கூடாது. அவங்களும் ரட்சிக்கப்படணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க மேலே நமக்கு கோபம் வரும், அவங்க மேலே நமக்கு வேதனை, மனசில் வருத்தம் வரும். ஆனால் அவங்களுக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார். ஒவ்வொரு மதவாதிக்காகவும் கிறிஸ்து மரித்திருக்கிறார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால தான் அந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 சொல்கிறது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும் ஸ்தோத்திரங்களை, ஜபங்களை, விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை எல்லா மனுஷருக்காகவும், யூதன் அல்லாதவன், கிறிஸ்தவன் அல்லாதவன் பாகுபாடே கிடையாது, எல்லா மனுஷருக்காகவும். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்காகவும் கிறிஸ்து தன் உயிரை கொடுத்திருக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்கள் ரட்சிப்புக்காக பாடுபடுவோம். ஆமென்.